வணக்கம். இதுக்கு முன்னாடி நம்ம பிவோட் டேபிள் பார்த்துருந்தோம். அதில் பேசிக்காக பிவோட் டேபிள் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்துருந்தோம். ஸோ இப்போ மல்டிபிள் டேபிள்ஸ் வச்சு நம்ம அதாவது மல்டிபிள் டேட்டாஸ் வரும்போது நமக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக இருக்கும் பிவோட் டேபிள் கிரியேட் பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்கு தான் இந்த வீடியோ. இதில் என்னென்னா இப்போ நிறைய டேட்டாஸ் இருக்குது எனக்கு. இங்கே ஆர்டர் ஐடி, ஆர்டர் டேட்டு, ஷிப் டேட்டு, கஸ்டமரு, கண்ட்ரி இதெல்லாம் இருக்குது. என்கிட்ட ஒரு பேஸ் டேட்டா இருக்குது, என்ன கேட்டகரி இருக்குது, ப்ராஃபிட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எனக்கு என்ன தேவை அப்படின்னா கஸ்டமர் வைஸு, கேட்டகரி வைஸு, சப் கேட்டகரி வைஸு எவ்வளோ எனக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். ஸோ இந்த டேட்டா இப்போ இருக்கிற டேட்டாலேருந்து நம்ம சிம்பிளாக நம்ம பார்க்கணும் அப்படின்றதுக்கு தான் டேட்டா அனலிசிஸ் பர்பஸ் தான் பிவோட் டேபிளை யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த டேட்டாஸை என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம பார்த்தது போல் இந்த டேட்டாஸை ஃபுல்லாக செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணுறதுக்கு Ctrl+A அப்படி அழுத்தினீங்கன்னா ஃபுல்லாக செலக்ட் ஆகிடும். இந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணிங்கன்னா இப்போ ஃபுல்லாக செலக்ட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. ஜஸ்ட்டு சிம்பிளாக Ctrl+A கிளிக் பண்ணிங்கனாலே அந்த டோட்டல் டேட்டா என்ன டேட்டா இருக்கும் அது செலக்ட் ஆகிடும். இப்போ பிவோட் டேபிள் இன்சர்ட் பண்ணுறதுக்கு இன்சர்ட்டில் பிவோட் டேபிள் இதை நம்ம கிளிக் பண்ணிட்டோம். கிளிக் பண்ணிட்டு எக்ஸிஸ்டிங் ஷீட்டில் வேண்டாம், நியூ ஷீட்டில் தான் பண்ணணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம் இல்லைங்களா. ஸோ அதனால் நியூ ஷீட்டே கொடுத்துட்டோம். இப்போ ஆல்ரெடி டேட்டா டேபிள் ரேஞ்சு நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இங்கே என்னன்னா நியூ ஷீட் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டோம்னா இன்னொரு ஷீட்டில் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ எனக்கு என்ன தேவை அப்படின்னா கஸ்டமர் வைஸு, கேட்டகரி, சப் கேட்டகரி வைஸு எவ்வளோ ப்ராஃபிட் அப்படின்னு தெரியணும். ஸோ இப்போ இதெல்லாம் நான் கிளிக் பண்ண ஆட்டோமேட்டிக்காக இங்கே பிச் ஆகிடும். இதுவே உங்களுக்கு ஆட்டோவாக உங்களுக்கு பண்ணும். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது மாற்றம் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம இதில் கொடுக்கலாம். அந்த காலமில் வேணும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா கொடுக்கலாம். இப்போ கொடுத்துட்டோம். இப்போ பார்த்தோம்னா இந்த மாதிரி வருது. ஆனால் எனக்கு இந்த டேட்டாவை வச்சுட்டு இந்த டேட்டாவை நான் இன்னொரு இடத்துக்கு எடுக்கணும், ரெஃபரன்ஸ் கால் பண்ணணும் அப்படின்னா நமக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணுவோம்னா நமக்கு எப்படி வேணும், இப்போ இருக்கிற டேட்டா வந்து ஃபர்னிச்சர், புக் கேசஸ், சேர்ஸ், சேர்ஸ் அப்படிங்கிறத நம்ம போட்டுட்டு இந்த டேட்டா ஃபர்னிச்சர் 2 டைம் ஃபர்னிச்சர் வரணும். புக் கேசஸ் எவ்வளோ 54.7136 அண்ட் 5.4801 அப்படின்ற மாதிரி நமக்கு வேணும். இந்த மாதிரி தான் எனக்கு டேட்டா வேணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம். ஏன்னா இந்த டேட்டா வச்சு தான் நம்ம இங்கிருந்து இன்னொரு இடத்துக்கு டேட்டா எடுக்க முடியும், பார்க்குறதுக்கு கொஞ்சம் ப்ரெசன்டபுளாக இருக்கும். ஸோ அதனால் ஸோ இந்த டேட்டா இப்படி இருக்க டேட்டாவை எப்படி கொண்டு வருது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இதில் 2-3 மெத்தட்ஸ் இருக்குது. நம்ம ஒரு மெத்தடை நம்ம பார்ப்போம் ஓகேங்களா. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட்டு ரொம்ப சிம்பிளாக இந்த டேட்டா இருக்கிற இடத்துல வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணணும். ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா பிவோட் டேபிள் ஆப்ஷன்ஸுன்றது வரும். பிவோட் டேபிள் ஆப்ஷன்ஸில் இந்த மாதிரி வரும். பிரிண்டிங் டேட்டா இதில் டிஸ்பிளேயை செலக்ட் பண்ணிவிட்டு கிளாசிக் பிவோட் கொடுத்துட்டோம் அப்படின்னா கிளாசிக் பிவோட் டேபிள் லேஅவுட் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா ஓகே கொடுக்குறேன். இப்போ எனக்கு இந்த மாதிரி வந்துருச்சு. இப்போ எனக்கு மிஸ்ஸாக தான் தெரியுது, ஆனால் இன்னும் ஃபுல்லாக ஃபுல்ஃபில் ஆகலை அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா, ஏன்னா சப்டோட்டல் வந்திருக்கு, இப்போ சப்டோட்டல் வேணும் தான் வச்சுக்கலாம். இந்த மாதிரி சப்டோட்டல் இந்த சென்ஸ் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒரு டோட்டல் அது வேணா வச்சுக்கலாம், அது இருக்கட்டும் அப்படின்னா விட்டுடலாம். ஸோ இப்போ என்னன்னா எனக்கு இந்த இடத்துல இந்த மாதிரி இருக்குது. ஸோ இப்போ சப்டோட்டல் வேண்டாம் அப்படின்னு நினச்சேன்னா ரைட் கிளிக் பண்ணி ஒரு ஃபீல்டு மேலேயும் ரைட் கிளிக் பண்ணி ஃபீல்டு செட்டிங்ஸில் போயிட்டு நன் கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு போயிடும், அந்த இது போயிடும். நன் கொடுக்குறேன், இதெல்லாம் போயிடுச்சு. இப்போ எனக்கு வந்துருச்சு. ஆனால் இங்கே எனக்கு டேட்டாஸ் இல்லை பார்த்தீங்களா. இங்கே ஒரு லைனுக்கு இல்லை, ஒரே லைனில் தான் இருக்குது. இப்போ இந்த மாதிரி இருக்கிறது கீழே வரணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். ரைட் கிளிக் பண்ணி இதே ஃபீல்டு செட்டிங்ஸில் தான் லேஅவுட் அண்ட் பிரிண்டில் போயிட்டு ரிப்பீட் ஐட்டம் லேபிள்ஸ் அப்படின்னு இருக்கும். அதை எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. இதே மாதிரி இந்த ஃபீல்டுக்கும் நான் செலக்ட் பண்ணுறேன், ரிப்பீட் ஐட்டம் லேபிள்ஸ் கொடுக்குறேன். ஸோ இது ஃபில் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பேஸான ஒரு டேட்டா நமக்கு பிவோட் டேபிளில் க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ இந்த பிவோட் டேபிள் டேட்டா தான் இதுதான் நம்ம எதிர்பார்த்தது. ஸோ இதை வச்சு நம்ம இன்னொரு இடத்துக்கு இப்போ என்ன பண்ணுறோன்னா ஃபர்னிச்சரில் எவ்வளோ இருக்குது, இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த டேட்டாவை இன்னொரு இடத்துக்கு கால் ஃபார் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த பிவோட் டேபிளை நம்ம திரும்பி எனக்கு இப்படி வேண்டாம், இந்த பிவோட் டேபிள் இருந்தோம்னா நம்ம மாடிஃபை இந்த டேட்டாவை நம்ம மாடிஃபை ஆனாலும் இப்போ இருக்கிற டேட்டா எனக்கு வேணும் அப்படின்னா காப்பி பண்ணிவிட்டு
இது அதே மாதிரி கண்ட்ரோலே கொடுத்து காப்பி பண்ணிட்டு பக்கத்துலேயே வேணாலும் ரைட் கிளிக் பண்ணி 1 to 3 கொடுத்துட்டிங்கன்னா பேஸ்ட் வேல்யூஸஸ் 1 to 3 கொடுத்துட்டிங்கன்னா வேல்யூஸாக பேஸ்ட் ஆகிடும். ஸோ நீங்கள் இப்படி தான் பேஸ்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இப்போ நீங்கள் காப்பி பண்ண டேட்டாவை பேஸ்ட் நீங்கள் கண்ட்ரோல் V கொடுத்து கூட பேஸ்ட் பண்ணிட்டீங்க. இங்கே கண்ட்ரோல்னு ஒரு ஆப்ஷன் வரும். கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆப்ஷன்ஸ் எனேபிள் ஆகும். ஸோ இந்த பேஸ்ட் ஸ்பெஷல் வந்துட்டு உங்களுக்கு அப்படியே வரும். இப்போ இந்த பேஸ்ட் ஸ்பெஷலில் நம்ம என்ன மாதிரி வேணாலும் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஈவன் பிக்சராக கூட பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ அப்படியே பிக்சராக மாறிடுச்சு பார்த்தீங்களா, இது அப்படியே பிக்சராக சேவ் ஆயிடுச்சு. இந்த டேட்டா அப்படியே பிக்சராக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பேஸ்ட் ஸ்பெஷல் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி வேணாலும் இந்த இடத்துல பேஸ்ட் ஸ்பெஷல் கொடுத்துட்டு இந்த பேஸ்ட் ஸ்பெஷலாக நீங்கள் சும்மா பேஸ்ட் பண்ணிட்டாலே கீழே கண்ட்ரோல் வரும். கண்ட்ரோலை இன்னொரு டைம் கிளிக் பண்ணிங்கனாலே இது ஓப்பன் ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மேலும் வீடியோவுக்கு காத்துருங்க. நன்றி.